நான் சொல்ற இந்த விஷயம் சரியா தப்பான்னு சொல்லுங்க. ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா மத்தவங்கள பார்த்து ரொம்ப ஓவரா பண்றாப்பா, என்னமோ இவ மட்டும் தான் பிசினஸ் பண்ற மாதிரி பண்றா, பயங்கரமா சீன் போடுறா, அப்படி இப்படின்னு கரிச்சு கொட்டுவாங்க. அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நம்ம வாழ வேண்டியதை வாழ முடியலையே, நம்மளும் அந்த மாதிரி சந்தோஷமா இருக்க முடியலையே, நம்மளால சம்பாதிக்க முடியலையே, நமக்கு அந்த மாதிரி சோர்ஸ் இல்லையே, அந்த ஹாப்பினஸ் நமக்கு கிடைக்கலையே அப்படிங்கறதோட அந்த கோவத்தோட வெளிப்பாடு தான் இந்த மாதிரியான வார்த்தைகள்னு சொல்லுவேன். உண்மையை யோசிங்க. அவங்க யாரோ நீங்க யாரோ, அவங்க ஒரு தேர்ட் பர்சன், அவங்க மேல அப்படி என்ன அவங்களுக்கு ஒரு கோவம்? இது எல்லாமே வந்துட்டு தான் மனசால பொறுத்துக்க முடியல, நம்மளால வாழ முடியலங்கிற அந்த கோவம் தான். ஸோ எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, பி பாசிட்டிவ். எப்பயுமே பாசிட்டிவா யோசிச்சிங்க அப்படின்னா எந்த நெகட்டிவான வைப் உங்களை சுத்தி அடிச்சாலும் சரி, அந்த பாசிட்டிவ் வைப் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுட்டு உங்களை மேல கொண்டு போயிட்டே இருக்கும். எப்பயுமே அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்பட்டு அவன் இப்படி வாழ்றான் அப்படி வாழ்றான், சீனை போடுறான், அதை போடுறான், இதை போடுறான்னு அவங்க பாட்டு அவங்க போயிட்டே தான் இருப்பாங்க. நீங்க உட்காந்த இடத்துல உட்காந்து பேசிட்டே தான் இருப்பீங்க. ஸோ எப்பயுமே பாசிட்டிவா திங்க் பண்ணி நம்ம வார்த்தையால மற்றவங்கள வாழ்த்தாட்டியும் பரவாயில்ல, ஆனா பையாம இருங்க, திட்டாம இருங்க. கண்டிப்பா சொல்றேன், நம்மளோட எண்ணங்கள் தான் நம்மளை வந்து நல்ல ஒரு உயரத்துக்கு கொண்டு போகும். ஸோ பி பாசிட்டிவ். மற்றவங்கள என்னைக்குமே கரிச்சு கொட்டாதீங்க. அது நமக்கும் நல்லதில்லை, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லது கிடையாது.